பொதுவாக ஆமை வீட்டில் புகுந்துவிட்டால் அந்த வீடு உருப்பிடாமல் போய்விடும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இதன் காரணமாகவே ஆமை என்றாலே அபசகுணம் என்று பலரது மனதில் எண்ணம் தோன்றுகிறது. அப்படி என்ன ஒரு சின்ன சிறிய ஆமைக்கு ஒரு மனிதனின் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு சக்தி இருக்கின்றதா என்ன? ஆமை புகுந்த வீடு உருப்பிடாது என்ற பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். வாங்க. விஷ்ணு தசாவதாரத்தில் கூர்ம அவதாரத்தின் வடிவம்தான் ஆமை. ரமணர் போன்ற பெரிய சித்தர்கள் எல்லாம் ஆமையை போன்று அடங்கியர் என்பார்கள். ஆமையை போன்று 120 ஆண்டுகள் நலமாக வாழலாம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆமை ஒரு இடத்திற்கு வருகிறது என்றால் அவர்கள் கொஞ்சம் ஒடுங்கப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம். தெய்வத்தினுடைய வருகையும் ஒடுங்கும், ஆயுள் ஒடுங்கும். அதற்காகத்தான் அதுபோல குறிப்பிடப்படுகிறது. இதற்கு உண்மையான காரணம் என்ன என்பதை இப்பொழுது நாம் படித்தறியலாமா? ஆமை புகுந்த வீடு பழமொழி அர்த்தம். ஆமை என்பது மிகவும் சாதாரண ஒரு உயிரினம். 150 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ஒரு உயிரினம். சிலர் இந்த ஆமையை வீட்டில் செல்ல பிராணியாகவும் வளர்த்து வருகின்றன. ஆனால் சிலர் ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்றும் கெட்ட சகுனமாகவும் கூறுகின்றன. இவ்வாறு கூறுவதன் உண்மையான காரணம் என்னவென்றால், ஆமை இயல்பாகவே மிகவும் மெதுவாக செல்லும் பிராணியாகும். ஓர் ஆமை அவ்வளவு எளிதாக ஒரு வீட்டுக்குள் நுழைந்துவிட முடியுமா? அதன் வேகத்துக்கு அது வாசலை கடந்து வீட்டுக்குள் வரவே பல மணி நேரம் ஆகுமே. ஒருவேளை இவ்வளவு மெதுவான ஆமை புகுவதை கூட கவனிக்க முடியாத அளவு அலட்சியமாக இருக்கும் சோம்பேறித்தனமான வீடு எப்படி உருப்படும்? இவ்வாறு மெதுவாக செல்லக்கூடிய பிராணியை கூட தெரியாமல் இருந்தால் அந்த வீட்டிற்குள் அந்நியர்கள் கூட மிக எளிதாக நுழைந்து விடுவார்களாம். இதன் காரணமாகத்தான் ஆமை நுழைந்த வீடு உருப்படாது என்ற பழமொழி கூறப்பட்டது. மற்றபடி ஆமைக்கும் கெட்ட சகுனத்திற்கும் வேறு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஆமை ஒரு சாதுவான பிராணியாகும். இதையெல்லாம் யாரும் கெட்ட சகுனம் என்று நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். வீடு விளங்காமல் போய்விடுமோ என்று நினைத்து பயப்பட வேண்டாம்.